அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு குரு புதன் கிரக சேர்க்கைகள் உச்ச குருவோடு நல்ல ஒரு பாசிட்டிவான கிரகம் புதன். இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த கிரக சேர்க்கையினால என்ன நடக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விஷயங்கள் பண்ணுனா நீங்க இந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளியே வரலாம், இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். மீன ராசின்னு சொல்லும்போது இங்கே குரு ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகம். ஸோ எல்லாருக்கும் குரு சப்போர்ட் பண்ணுவார். பட் மீனராசியை பொறுத்தவரையும் அவரோட என்ன சொல்கிறது, ரெண்டு கைகள் மாதிரி தான் இந்த மீனராசின்னு சொல்லலாம். ஸோ குருங்கிற கிரகம் விஸ்டம்மு, பிளஸ்ஸிங்ஸு, ஒரு நாலேஜு, ஒரு திறமை, ஒரு அங்கீகாரம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் 1000 கஷ்டம் வந்தாலுமே அது திருப்பி ஒரு மாதத்துல சரியாயிருது, 2 மாதத்துல சரியாயிருது. ஒரு வளர்ச்சினா அங்கே குரு பிறந்த கால ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஏங்கினதே இல்லைங்க, நான் படிப்பு அந்த டைமில் எனக்கு படிப்பு வந்துருச்சு, ஒரு வீடு அந்த டைமில் எனக்கு வீடு வந்துருச்சு, ஒரு கல்யாணம் அந்த டைமில் எனக்கு நடந்துருச்சு, நான் ஒரு வேலை அந்த வேலை எனக்கு டைமில் கிடச்சிச்சு, நான் ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் ஏங்காமல் எனக்கு கிடைக்குதுன்னா அது பிறந்த கால ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஏங்காமையே கிடைக்கும். அப்போ குரு வீக்காக இருக்கவங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் என்னோடய திறமைக்கும் நான் வேலை செய்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசமே இல்லை, நான் சம்பாதிக்கிறதுக்கும் என்னோடய சேவிங்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி நிறையா கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது இந்த குருவை நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய யோகங்கள் இருக்குது. குருச்சந்திர யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, சஷ யோகம் இருக்குது, ருஷக யோகம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். புதனுடைய பத்திர யோகம் இருக்குது. பட் இந்த எல்லா யோகத்தையும் நம்ம நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சைலண்ட் விக்ட்ரி, யாருமே அதிகமாக பேசாத யோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குருவோட இந்த புதன் இணைவது, அறிவோட ஆற்றல் இணைவது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சைலண்ட் விக்ட்ரி இஸ் ஈக்குவல் டு குரு ப்ளஸ் புதன், அடிச்சிக்கவே முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குது, நாளைக்கு இந்த ஸ்டேஜ் அப்படியே க்ரோ ஆகிட்டே போகிறது. சைலண்ட் விக்ட்ரியாக அப்படியே அந்த ஒரு இடத்துல இருக்காங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க, திடீர்னு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அப்படியே பொருளாதார முன்னேற்றம் அடைகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த ஜாதகர் ஜாதகி நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ புதன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன், இன்டெலிஜென்ஸ், கிராஸ்பிங் பவர். ஒரு விஷயத்த நான் சொல்லும் போதே உனக்கு உடனடியாக புரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல குரு அப்படிங்கிற கிரகம் ப்ளஸ் புதன் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக, 4 பேர் நம்ம வந்தால் இப்படி கௌரவமாக இப்படி வணக்கம் சொல்கிறாங்க, ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல புதன் நல்லா இருக்குது. இவன் சொல்கிறத 4 பேர் கேட்குறாங்க, நான் சொல்கிறத 4 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அங்கே புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஆளுமை திறனோட ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் புதன். ஸோ இவங்க 2 பேரும் இணையிறதுனால ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சைலண்ட்டான யோகம் இஸ் ஈக்குவல் டு குரு ப்ளஸ் புதன். குழந்தைகள்லாம் பாருங்கள், அந்த யோகம் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேயே ஸ்டேஜ் ஏறிடுவாங்க. ஒரு விஷயத்த அப்படியே இப்படி படித்தாங்க, ரீட் பண்ணினாங்கன்னாவே டக்குன்னு அதை மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவனுக்குன்னா இவன் கூட நம்ம படித்து ஜெயிக்க முடியாது, இவன் பார்த்தாவே படிச்சிருவான் அப்படின்னு சில பசங்க சொல்லுவாங்க, சில பொண்ணுங்க சொல்லுவாங்க. அவங்களாம் பிறந்த கால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், இந்த காம்பினேஷன் இருக்கும். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு பார்வையாக தான் இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண் பார்த்த விஷயத்த கை செஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு யோகம் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. இத்தனை நாளாக மீனராசியை என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவானால் படாத கஷ்டங்கள் நிறையா. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அவர் நமக்கு ரெகுலர் கிளைண்ட், ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக பார்த்துட்ருக்காரு. வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி. அப்போ 3 வருஷமாகவும் புலம்பாதில்லை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மேடம் என்னென்ன டே டு டே லைஃப்பில் என்னால் வேலை செய்ய முடியல, நான் இன்றைக்கி இந்த வண்டி எடுத்து இங்கே போகிறேன்னா பாதி வழியில் வேறு ஏதோ வேலைக்கு போயிடுறேன், என்ன விஷயம் போகிறேனோ அந்த பொருளை பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு இடத்துல கொடுக்கணுங்க, அந்த பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுறேன் மேடம். ஏன்னா நான் இந்த மாதிரி இருந்ததில் அவரோட லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்னென்னா சின்ன வயசுலேருந்து பெர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக. ஸோ இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா காலையிலேயே ப்ரீ பிளானாக இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு நபர் இன்றைக்கி அவர் எப்படி கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்களேன். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஸோ அஷ்டம சனியில் என்ன நடக்கும், ஜென்ம கேதுவில் என்ன நடக்கும்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அவர் பாருங்கள், அதாவது பாதி வழியில் வேறு இடத்துக்கு போயிடுறது, அப்படி இல்லைன்னா வாங்க வேண்டிய முக்கியமான பொருளை வாங்காமல் விடுறது. அதே போல் ஒரு விஷயம் இன்றைக்கி காலேஜ் தான் பண்ணணும், அந்த மெயினான விஷயங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறது. இந்த மாதிரி தான் மேடம் நீங்கள் சொல்லும் போது நான் நம்பலை. பட்
அன்றாடம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை அப்படிதான், அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலையை என்னால செய்ய முடியல மேடம். என்னைய சனி வந்து பாடா படுத்துறாரு மேடம். எனக்கு மறதினா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இல்ல சை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க, சனி பகவானுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொன்னோம். மேடம் ஆமா மேடம் கேட்டுரும், எனக்கு பயமா இருக்கு. இப்ப முதல்லாம் அவரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இப்பெல்லாம் பார்த்தாவே எனக்கு பயம் வருது. இந்த மாதிரி மீனராசியை இன்னைக்கு பயமுறுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், இதெல்லாமே தெரியவே தெரியாது. எல்லாருக்கும் எல்லா அன்பையும் கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, நம்மளை மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு மகிழ்வித்து மகிழ் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மீன ராசி தான். ஸோ காலபுருஷனுக்கு 12வது ராசி. அப்போ விரயம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அப்போ விரயம் யாருனால? பணத்தை யார் வேணாலும் உங்களோட பணத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. நம்மளோட பணத்தை இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஏதாவது சொன்னோமா? இன்றைக்கி நம்ம சின்ன பணம் கேட்குறோம், இவங்களாம் நம்மளை எப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சின்ன பணத்துக்கு இன்றைக்கி நம்ம எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. இந்த மனசுமைகள் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஜென்ம சனி காலத்தில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா பழகிட்டு இருந்தவங்களே உங்களை வந்து விட்டுட்டு போகிறது, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட உனக்கு தேவை தான், நான் எல்லாம் எப்போவோ இதில் மாட்டுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன் இப்போ தானே அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்கீங்க? யார்கிட்டையும் சொல்லாமல், எதுவும் சொல்லாமல் உங்களோட மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்குமா, எனக்கு ஒரு சேலஞ்சஸ் கிடைக்குமா, எனக்கான டைம் எப்போ வரும், நான் ரொம்ப நாளாக அதே மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன், நான் அப்படியே ஏற்றி விட்ட ஏனியா இங்கேயே இருக்கிறேன், இந்த மாதிரி தொடர்ந்து மனக்குழப்பங்கள், நான் ஏன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை, நான் ஏன் என்னுடைய அடுத்த லெவல் எப்போ வரும், ஏன் 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 இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகமாக இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த யோகம் எப்படி செயல்பட போகுது? ஃபஸ்ட்டு இது எதுக்கு அதிகமாக பாசிபிள்னு கேட்டிங்கன்னா காதல். இந்த காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு கை கொடுக்குமா, கை கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ போகும்போது இனி பெற்றோர் சம்மதத்தோடு தயாராகிக்குங்க. பெற்றோர் சம்மதத்தோடு ஒரு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் இன்னைக்கு சந்திரனுடைய சைன் காமிச்சதுன்னா கண்டிப்பாக 5ஆம் அதிபதியோட புதன் இணையும் போது அம்மாவோடைய அரவணைப்பின் காரணமாக, அம்மாவோடைய ஆதரவு காரணமாக ஒரு விஷயத்த, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். 2வது வந்து கேட்டிங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நான் அரசாங்க வேலைகளுக்கு கடுமையாக முளைச்சிட்ருக்கேன். அரசாங்க வேலை இஸ் ஈக்குவல் டு குருவோடைய ராசி லக்னம் தான் இதுக்கு அதிகமாக எஃபர்ட்ஸ் போடும். குரு ராசி லக்னம் மேசம் சிம்மம், மற்றவங்க எல்லாருமே எஃபர்ட்ஸ் போடுவாங்க. பட் அதிகமான எஃபர்ட்ஸ், அதை வேலையை நினச்சி தூங்காத ஆட்கள், இப்போ வேலை கிடச்சதான் எனக்கு வந்து சந்தோஷம், அது வரை நான் இப்படி தான் அமைதியாக இருப்பேன், பேச மாட்டேன் யார்கிட்டையும் அப்படின்னா அந்த இடத்துல குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை விஷயத்த பண்ணுவேன், அது வரை நான் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன்னு சொன்ன ஜாதகங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ் நல்லபடியாக இருக்குமா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா. மீனராசியை பொறுத்தவரையும் எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே கிராக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். அதே போல் நீங்கள் வந்து மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறேன் நான், எனக்கு வந்து யூபிஎஸ்சி மாதிரி பெரிய எக்ஸாமினேஷன், நீட் மாதிரி பெரிய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை நாள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் நினச்ச மாதிரி என்னால் எழுத முடியல, படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு இனி இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீயிங். ஸோ ப்ரிப்பரேஷன் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வருது, அதுக்கு காரணமும் எனக்கு தெரியல அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு இனி அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது படிப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டைம் பீயிங். அதே போல் கரியரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூட்டிலைஸ் பண்ணுறது, அதாவது எனக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, நியூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு லேர்னிங் ஓரியன்ட் நான் போகலாமா, கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்தால் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த கற்றுக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல நிறைய மன உளைச்சல், நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகம் எல்லாமே மேடம் வேலைக்கு வேலை போனால் நான் என்னால் வந்து படிக்க முடியல, படிப்பு இல்லைன்னா வேலை போக முடியல, எது மேடம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது, எது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் படிப்பு சார்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த ப்ராப்ளமும் இனி வரக்கூடிய டைம் பீயிங்ல கிளியர் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளியர் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன்னால இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்ஃபியர்னால அவங்க ஒன்று சொல்லியிருக்கலாம், அதை வந்து மாற்றி வந்து சொல்லி அதன் மூலியமாக பெரிய பிரச்சனைகள் வர முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு மீனத்தை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த ப்ராப்ளம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக கிளியர் ஆக போகுது. ஜாப் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு செக்டாரில் இருக்கேன். அந்த செக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா சனி பகவான் ராசியில் இருந்தால் எந்த செக்டருமே பிடிக்கவே பிடிக்காது. மாற்றிக்கிறதுக்கு உண்டான கார கிரகம் தான் சனி பகவான். அப்போ சனீஸ்வர பகவான் வரும்போது இந்த செக்டர் நமக்கு சூட் ஆகலை, இது நம்மளுடைய செக்டரே இல்லை, நம்ம மறுபடியும் வந்து வேறு செக்டருக்கு போகலாம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரியர் சேஞ்சஸ், அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாமே அதிகமாக எந்த டைமில் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த டைம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி பண்ணினேன், பட் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. பட் இனி முயற்சி பண்ணுறதுனால அந்த எஃபர்ட்ஸ் ஒரு growth கொடுக்கும். அதே போல் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ், பூர்வீக சொத்தின் மேலே ஒரு கண்ணை தன்னால அது யாரோ உங்களோட சொத்தை யாரோ ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அது யாரோ வாடகை வருமானம் வாங்கிட்டு இருக்க மாதிரி, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு கம்மி காசுக்கு கம்மி பைசாக்கே அதை வந்து கடினமாக உழைச்சிட்டு இருப்பீங்க. பட் உங்களோட சொத்தை பெரிய சொத்தை இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் செட்டில்மெண்ட்டு, இந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய வந்து விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செட்டில்மெண்ட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங்லேயும் அதிக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்றைக்கி மீனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம் பீயிங் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் ஆக போகுது. குழந்தைய நினச்சி ஒரு கவலை, குழந்தை பேருக்கு தயாராகலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ். நிறைய கரியருக்காக குழந்தைய வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன், கரியர் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகட்டும் அப்படின்னு குழந்தை ஸ்தானம் அப்படின்னு ஆவரேஜாக இருக்கிறவங்க, சனி ரொம்ப பலமாக இருக்கவங்க தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்போ கரியர் ரிலேட்டட் இருக்கவங்க இனிமேல் குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ப்ராக்ரஸ் பண்ணுறதுனால குழந்தை சார்ந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் நிறைய குழந்தை சார்ந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வரம் மட்டும் வேணும் அப்படின்னு இந்த மீனராசியை பொறுத்தவரை முருகருடைய வழிபாடு, அதுவுமே திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு உணர்ந்தவங்க நிறைய பேர். இன்ஃபேக்ட் நானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மீனராசியாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹை டிகிரி ஹெச்டி பிளானட்டாக இருந்தாலும் சரி, எல்டி பிளானட்டாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இனி அந்த மாதிரி முருகருடைய வழிபாடு பண்ணுறதுனால குழந்தை பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 80% மேலே ஆண் குழந்தை சான்சஸ் ரொம்ப அதிகமாக இந்த மீனராசிக்கு இந்த தசா புத்தி, இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணுங்கிறது மாற்று கருத்தே இல்லை. இனிமேல் ஃபினான்ஷியல் லெவல் ஆல்சோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே எங்கேயோ யாரோ ஒருத்தரால் பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பணத்தையெல்லாம் நைஸாக பேசி வாங்கிட்டு வர்றதுக்கு சண்டைகள் போயிடாதீங்க மீனராசி. சண்டைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ நைஸாக பேசி திருப்பி வாங்கிட்டு வர்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைமாக கண்டிப்பாக இருக்கும். இன்னுமே நிறைய யோகத்தை இந்த தசா புத்திகள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் குரு தசையோ இல்லை புதன் புத்தியோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் இன்னுமே நிறைய நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே பிறந்த கால ஜாதகத்தோடு ஒற்று போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட் அப்படிங்கிறது 20 to 30% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்தி என்ன நடக்குது, என்ன தசை இருக்குது, என்ன புத்தி, உங்களோட லக்னாதிபதி என்ன, இந்த டிரான்சிட் எப்படி, நவாம்சம் எப்படி அப்படிங்கிறது 100% பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த ஒரு டிரான்சிட்டும் சொல்லாது. ஸோ நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எங்கிட்ட பர்சனலாக கன்சல்டேஷன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.